முதற்கட்டமாக அந்த உறுதிமொழி வாசிங்க இல்லையா, அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து தூக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்து பெரிய பிள்ளையா வளர்த்தெடுத்து படிக்க வச்சு நமக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து என்னை விட என் பிள்ளை மேல இருக்கணும், என்னை விட என் பிள்ளை ரொம்ப சம்பாதிக்கணும் இல்லையா, நான் தான் +2 வரைக்கும் முடிச்சேன், என் பிள்ளை டிகிரி முடிச்சு உயர் அதிகாரி ஆகணும்லாம் உருவாக்குறாங்க தாய் தகப்பனர். ஆனா வளர்ந்த பின்பு இந்த பெற்றோர்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமைன்றதை நம்ம மனசுல வச்சுக்கணும். மகளிர் நீங்க பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அதே தான். அந்த முதியோர்களை ஏன்னா அவங்க வயது தளர்வு ஆகும் போது 80 வயசுக்கு ஆன போது அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். ஆறுதலா பேசுவதற்கு என்னமா சாப்பிட்டியா, நல்லா தூங்கி முடிச்சியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்களும் ரொம்ப வயசான அப்புறம் அவர்களுக்கு ஒரு உதவியோட தான் ஒரு பஸ்ல ஏறணும், ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னா யாராவது அழைச்சிட்டு போக வேண்டிய நிலைக்கு வர்றாங்க. நம்ம அவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது. சில நிறைய வீட்டுல கடுஞ்சொல் பேசிடுவாங்க, என்ன இன்னும் 85 வயசு ஆகுது இன்னும் சாகலையான்லாம் கேட்டுருவாங்க. பெரியவங்களை அவங்களுடைய சுமையா நினைக்கிறாங்க. என்ன ஒரு சுமை, ஒரு ஆளு குறைஞ்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, பட்ஜெட்ல துண்டு உழுதுன்னு நினைக்கிறாங்க. ஆகவே நிச்சயமா அந்த நினைப்புகள்லாம் நீங்க பெண்கள் நம்முடைய மகளிர் முடிவு எடுக்கணும், மூட்டை கட்டி வச்சிடணும். நீங்க அந்த மூத்தவரை பாதுகாப்பது நம் கடமையில் ஒண்ணு. நம்மளை வளர்த்தெடுத்தவங்க நம்ம பாதுகாக்கணும். அது மாமன் மாமியாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த மூத்தோர் முதியோர்னாலும் அவர்களை பராமரிப்பது பாதுகாப்பது நம்ம கடமைன்ற உறுதி மட்டும் ஒவ்வொரு குடிமகனும் எடுத்துக்கிட்டனா நிச்சயமா அந்த முதியோர் இல்லங்கள், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் கூடக்கூடாது, அது இன்னும் அதிகரிக்க கூடாது, அதை குறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய முதலமைச்சரும் நம்ம துறைக்கு வழிகாட்டி வருகிறார்கள். ஆனால் அதே எண்ணத்தில் தான் நம்முடைய துறையும் இந்த விழிப்புணர்வை உண்டாக்கி வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் நல சட்டத்தையும் முறையாக இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதற்கு அதுபோல பராமரிப்பு இல்லங்களுக்கும் முறையாக கூடுதலாக அவங்க எங்களுக்கு அதிக எண்ணிக்கை வேணும், இன்னும் நிறைய முதியோர் இருக்கிறாங்க, அரசு உதவி பண்ணணும்னாலும் நாங்கள் உதவி வருகிறோம். அவங்க எதிர்காலத்தில் அந்த முதியோரை பராமரிப்பு இல்லை என்ற நிலை உருவாகக்கூடாது, அந்த பராமரிப்பு இல்லங்களை நாம் குறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த விழிப்புணர்வை சமூக நலத்துறை உருவாக்கி வருகிறது என்பதை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நம்ம பெண்கள் இங்க உள்ள ஒவ்வொரு மாணவியரும் இன்னைக்கு எடுத்த உறுதிமொழியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இங்க பெண்கள் எல்லாம் நீங்க மகளிர் எல்லாம் நம்முடைய மாணவிகள் வந்திருக்கிறீங்க. குறிப்பா புதுமை பெண் திட்டத்தை பத்தி பேசினாங்க இல்லையா. முதல்ல ஒரு காலத்துல பெண்களை படிக்கவே விட மாட்டாங்க. உங்க அம்மாட்ட உங்க பாட்டிட்ட கதை கேட்டீங்கன்னா தெரியும், ஸ்கூலுக்கு போகவே விட மாட்டாங்க. கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா அதுல 2 பெண்கள் இருப்பாங்க, மிச்சம் 48 பேரு பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த காலத்தை தந்தை பெரியார் பெண்களை கல்வி கற்க வைக்கணும் முதல் குரல் கொடுத்தாரு, படிச்சே ஆகணும்னு வலியுறுத்தினாரு. அதற்கு பின்பு பேரறிஞர் அண்ணா, அப்புறம் கலைஞர் காலத்துல பெருந்தலை காமராஜர் இருந்தவங்க எல்லாம் பெண்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கல்லூரி பள்ளிகள்லாம் அப்புறம் தான் வந்தது, மகளிர் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது. ஏன்னா மகளிருக்கு மட்டும் பள்ளி வச்சாது பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு வச்சாங்க. இப்ப எல்லா பள்ளியிலும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதே போல அந்த பள்ளி உருவாக்கப்பட்டது, பின்பு தொடக்கப்பள்ளி உருவாக்கப்பட்டது, எல்லா பள்ளியும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது குறிப்பா கலைஞர் அன்னைக்கு சொல்லியே ஆகணும், எல்லா பிள்ளைகளும் படிக்கணும்னு சொன்னாங்க. அதற்காக திருமண உதவி திட்டங்கள் கொண்டு வந்தாரு. அது போல பாத்தீங்கன்னா நமக்கு 30% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடுனதும் என்னது, 10 பேர் எடுத்தாங்கன்னா டைபிஸ்ட் 10 பேர் எடுத்தாங்கன்னு வைங்களா, இல்ல நிச்சயம் 3 பேர் பெண்களுக்கு தான் பணி நியமனம் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு என்பது. கட்டாயமாகவும் எல்லா பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, என் பிள்ளையை படிக்க வைப்பேன், அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றதோட படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வாறு நம்முடைய இந்த வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுன்றது பெண்களுடைய உயர்கல்விக்கும் பெண்களுடைய கல்விக்கும் வித்திட்டது. திருமண உதவிகளும் அப்படிதான். அதுபோல நமக்கு சொத்துரிமைன்னு கொண்டு வந்ததும் கலைஞர் தான். ஆகவே பெண்களின் மீது பெண்களுக்காக செய்யணும், பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற எண்ணத்துல திட்டங்களை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதுபோல பெண்களுக்காக நல்ல பல திட்டங்களை வடிவமைத்து வருகிறார். உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பா மாணவிகளுக்கு, உங்களை போல அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தமிழ் வழி படிச்ச மாணவர்களுக்கு, தமிழ் மீடியம் படிச்ச பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னது புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அரசு நிறைவேற்றி வருகிறது. கிட்டத்தட்ட 3.25 லட்சம் பெண்கள்
பயனடைகிறாங்க. என்ன நீங்க என்ன செய்யணும்னா கல்லூரியில ஜாயின் பண்ணவும், கல்லூரியில நீங்க ஜாயின் பண்ணவும் கல்லூரி மூலமாவே புதுமை பெண் திட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த கல்லூரியா இருக்கட்டும், கல்லூரி எந்த தனியார் கல்லூரியா இருக்கலாம், அரசு கல்லூரியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், என்ன கோர்ஸாவும் இருக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் எது படிச்சாலும் நீங்க அந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்து நீங்க அந்த உதவியை பெறலாம். அதை நீங்க மட்டும் இல்ல, உங்க அக்கா மாரு யார் இருந்தாலும் சரி. இந்த வருஷம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க செகண்ட் இயர் காலேஜ் படிக்கான்னு வைங்க, சொல்லலாம், இந்த வருஷம் விண்ணப்பம் பண்ணலாம். ஆகவே செகண்ட் இயர் படிச்சாலும் தேர்ட் இயர் படிச்சாலும் எந்த வயசுனாலும் அந்த எந்த இயர் படிச்சனாலும் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவங்க பயனடையலாம் என்பதை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன்.